120. அண்ணே சார்ண்ணே நேற்று நைட்லேருந்து சாப்பிடலண்ணே வீட்டை விட்டு வந்துட்டேனே பசியில் தானே பண்ணேன் சார்ண்ணே சார். சிஸ்டர் டொனேஷன் பாக்ஸ் வைக்கிறதா சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், என்னாச்சு? எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா? அது ஒரு பெரிய கதைண்ணா. சொல்லு கேட்போம். என் பேர் கதிர். எங்கள் வீட்டில் நானும் அப்பாவும் மட்டும்தான். எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருந்தப்பே இறந்துட்டாங்க. அதை நினச்சி எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவார். அப்படி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு ஒரு காலே போச்சு. அதுலேருந்து அவருக்கு குடிக்கிறவங்களையும் பிடிக்காது, குடிக்கிறதும் பிடிக்காது. நாங்கள் ஏழை தான், ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தோம் அந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும். தம்பி தம்பி மணி 10 ஆச்சுப்பா. இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லைப்பா, ஹரி இந்த ஹோட்டல் போவோன்னு சொன்னான், அதனால் போகலப்பா. அப்படியா? காசு எதுவும் வேணுமாப்பா? இல்லைப்பா வேணாம், மணி இந்த கேட்ரின் வேலைக்கு கூப்பிட்டு போனால அந்த காசு இருக்குது, அதில் பார்த்து போய்க்கிடுவேன். சரிப்பா, சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. ஹலோ, நான் உங்கள் ஏரியாலாண்டா இருக்கேன். அப்படியா? இந்த இருக்கேன் பாரு. போமா? ஏறுறா. நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கோம்டா. நீ வேமா கிளம்பி வந்துரு. வேமா வா. யாரடா கூப்பிடுற? கதிர் வரேன்னா. அவனெல்லாம் எக்கிறா கூப்பிடுற? அவன் நம்ம பையன் தானடா. ஏன்டா? அதுக்கு இல்லடா, காசே கொண்டு வர மாட்டான், வெறுங்க. என்னப்பா அவ்வளோவா சாப்பிட போறான்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. என்னடா எவ்வளோ நேரம்டா? இல்ல வரேன்டா, எல்லா பொருளும் வாங்கியாச்சு. கடைசி ஜிபே ஒர்க் ஆகல. வீட்டுக்கு போய் காசு எடுத்து வந்து வாங்கியிருக்கேன். வை வரேன். கதிரே, எங்கடா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க? நேற்று ரிசல்ட் வந்துச்சுல, அதான் பசங்களாம் சேர்ந்து ஹோட்டல் போவோம்னு சொன்னாங்க, அங்கே தான் வேகமாக போயிட்டுருக்கேன். அதுக்கு என்ன இப்போ நடந்து போய்கிட்டு இருக்க? வண்டியில் மணி, அதான் நடந்து போய். நம்ம சுரேஷ் வீட்டுக்கு தான் போகிறேன். நான் வரேன், 5:30 ஆயிரும். நீ வேணா என் வண்டி எட்டு போயேன். வண்டியா? சரி, ஈவினிங் வந்து தந்துடுறேன். இந்தாங்க மணி. சொல்லுடா. நான் இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் மேலே இருக்கோம்டா. அப்படியா? ஆமாம். சரி, மேலே வரணுமா? சரி, இந்த வந்துட்டேன். என்னடா இவ்வளோ நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்கான்? இந்த வந்துட்டான்டா மச்சான். ஹாய் மாப்பிள்ள, டைம் குறை தெரியாதாடா? சார்ரா மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இல்லாட்டினாலும் வேமா வந்துருயா. நீ வேற சும்மா ஏன்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பரவாயில்ல. சரி, சட்டுப்பட்டு நான் ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிடுவோம். ப்ரோ, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு பன்னீர் சாண்ட்விச். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட். மாப்பிள்ள, என்ன தேடிட்டு இருக்க? நீ தேடுற பஜ்ஜியும் தேங்காய் சட்னி அதுல இருக்காதா? அப்படியா? மாப்பிள்ள, வெஜ் மேகி நல்லா இருக்கும். வெஜ் மேகி சாப்பிடு ப்ரோ. இவனுக்கு ஒரு வெஜ் மேகி. ப்ரோ, ஒரு பிரெட் ஆம்லெட், பன்னீர் சாண்ட்விச், வெஜ் மேகி. அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் மச்சான், அடுத்து என்ன செய்ய போறீங்க? எந்த காலேஜ்? எனக்கு தான் மேக்ஸ் வராதுல. கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்கேன், பார்க்கணும். நீ என்ன பண்ண போற? நான் இன்ஜினியரிங் தான். என் மாமா ராயல் கிளப்ல இருக்காரு. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு. எந்த காலேஜ்னு மட்டும் சொன்னா போதும், டொனேஷன் எவ்வளோ நாளும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதான் அடுத்து ஒன்றை தான் கேட்க போறோன்னு தெரியும். கூட சுத்திட்டு 569 மார்க் எடுத்துட்டியப்பா. இல்லை மச்சான், நான் இதுக்கு மேலே படிக்கலடா. ஏன்டா? எங்கள் அப்பா இந்த காலை வச்சுட்டு என்னை 12 வரையும் படிக்க வச்சதே பெரிய விஷயம்டா. நான் இனிமேலும் அவளை கஷ்டப்படுத்த விரும்பலடா. நான் பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். அங்கே வேலையை கற்றுக்கிட்டு நானே ஒரு புது மெக்கானிக் ஷெட் போட்டு அது வழியாக நான் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. இன்னும் மெக்கானிக்கா? சரி வா, பில்லை கொடுத்துட்டு கிளம்புவோம். ப்ரோ, ஒரு சாண்ட்விட்சு, ஒரு பிரெட் ஆம்லெட்டு, ஒரு வெஜ் மேகி. நான் கொடுக்குறேன்டா.
ப்ரோ ஜிபே இருக்கா? ஜிபே சர்வர் ஒர்க் ஆகலை. ஏய் என்கிட்ட ஜிபேலான்டா காசு இருக்கு. உன்கிட்ட கையில் இருக்கா? நானும் காசு கொண்டு வரல இவனே, ஜிபேல தான் இருக்கு. என்கிட்ட கையில் இருக்கு மச்சான், நான் தரேன். இந்தாங்க. டேய் மச்சான், நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டா. சரி சீக்கிரம் போயிட்டு வா. சரி பாப்பமா. சாரிடா மச்சான், பேசின எதையும் மனசுல வச்சுக்காத சரியா? சரி விட்றா, அவன் எப்பவுமே அப்படிதானடா, தெரிஞ்ச விஷயம் தானடா, விட்றா. இல்லடா மச்சான், நீ ரெஸ்ட் ரூம் போனில அப்போ அவன். டேய் மச்சான், கதிர் பாவம்டா, அவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். உங்க மாமாட்ட சொல்லி கிளப்ல இருக்கார்ல, ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல. போடா, இதை போய் எங்கள் மாமாட்ட சொன்னால் நொண்டி போய் மகன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், உன்னை தனித்தனியாக டியூஷன் அனுப்பிச்சு இவ்வளோ காசு செலவு பண்ணிச்சிருக்கு, இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்குன்னு என்னைய போட்டு வைப்பாடுற. ஏய் ஏன்டா இப்படி பேசுற? ஏய் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல மார்க் எடுக்கிற பசங்க படிக்காமல் போகிறனால தான்டா என்ன மாதிரி பசங்களுக்கு டொனேஷன் கிட்டேயாச்சும் இன்ஜினியரிங் கிடைக்கிற சீட்டே கிடைக்கிது. டேய் சாம் போலாமா? போமா. ஹலோ ஹலோ மணி, நான் எங்கே வர? நம்ம சுரேஷ் வீட்டு பின்னாடி வந்துடுறா. சுரேஷ் வீட்டுக்கு பின்னாடியா? ஆ சரி ஓகே. வாடா. என்ன காலைல எங்கேயோ போறேன்ட்டு போனா இன்னும் ஒரு மாதிரி சோகமா வர்றா, என்னாச்சு? அவ்வளோதானே, வா வந்து உட்காரு, 2 ரவுண்டா போடு, எல்லாம் சரியா போகும். 2 ரவுண்டு ஊத்துறா. இல்லை இல்லை வேணாம், இருக்கட்டும். இல்லை குர்ரா குர்ரா, எல்லாம் சரியா போகும். இல்ல, வேணாம். குர்ரா நான் சொல்றேன்ல, நீ குடி. நாங்கள் எப்படி ஜாலியாக உட்காந்துருக்கோம்னு பார்த்தல, சும்மா குடி. எல்லாம் சரியா போகுங்க குர்ரா. இதா சரக்கு இருக்கு, சைடிஸ் இருக்கு, என்ன பாட்டுக்கு அடி. நொண்டி போய் மகன் இவ்வளோ மார்க் எடுத்த மகன் கூட சுற்றிட்டு 500 கூட சுற்றிட்டு 500. என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? சாப்பிட்டியா? இல்லை சூடு ஆறிடும்பா, கொஞ்சம் சாப்பிடேன். வேணாம். ஏன்பா கொஞ்சம் காண சாப்பிடேன். அதான் வேணான்னு சொல்கிறேன்ல, விட்டு தொலை. என்னப்பா பேட் ஸ்மெல் வருது? குடிச்சிருக்கியா நீ? ஆமாம் குடிச்சிருக்கேன். இப்போ என்ன? குடிச்சிருக்கியா? வெளியே போடா. என் வயசு பசங்களாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மொபைலு, பைக்கு, ட்ரெஸ்ஸுன்னு நல்லா சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இந்த மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து ஓட்ட பைக் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சோகத்தில் தான் குடித்தேன். என்ன தப்பு அதில்? உண்மையில எந்த தப்பு இல்லைப்பா, உண்மையில எந்த தப்பு. நீ நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை 12ஆம் முறைக்கு படிக்க வச்சேன் பாத்தியா? என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு இருக்கு. நீ என்னமோ ஒழுங்கமா என்ன பேசுற? நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டனால தானே உன் காலே போச்சு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. ஏன் இப்போ எதுக்கு அடிக்கிற? உண்மையா தானே சொன்னேன். இதோட நிறுத்திக்க, அதான்டா உனக்கு நல்லது. இப்போ நிறுத்தலாம் என்ன பண்ணுவியா? ஐயோ தம்பி தம்பி தம்பி. ஓ இதான் நடந்துச்சா? ஆமாண்ணா. இதுக்கு முன்னாடினா இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. அப்பயே எங்கள் அப்பா அவ்வளோ கோவப்பட்டாரு உன்னை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு. அதான் நான் சொன்னேன்ல, எங்கள் அப்பாவுக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலேருந்தே அவர் குடிக்கிறதுனா பிடிக்காதுண்ணா. அப்போது உன் மேலே தானே தப்பு? ஆமாம் என் மேலே தான் தப்பு. அன்றைக்கி என் கூட சுற்றின பையன் நான் ஏழன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னையும் எங்கள் அப்பாவும் அப்படி பேசுகிறான். அந்த வழியில் தான் குடித்தேன். சரி நடந்து போச்சு, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இந்தா அப்பா கால் பண்ணி பேசு, பாவம் தேடிட்டு இருப்பாரு. ஹலோ, ஐ எம் ஜோசப். நீங்கள் பேசலாம், நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நாங்கள் ஒரு 2 வருஷமாக அன்னை தெரசா ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 50 ஏழை குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? 569. நல்ல மார்க் தானே எடுத்திருக்கீங்க. படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸுக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ் நாங்கள் படிக்க வச்சுருவோம். வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் மனம் தோண்டு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் படிக்கவே முடியாது நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்ன இருக்குது? மறக்காமல் நாளைக்கு மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வந்துடுங்க. பாய். ஓகேண்ணா. மச்சான் காலேஜ் முடிச்சு பார்க்க வரலண்ணா, காலேஜ் இந்த ஃபீலே இல்லைடா. சைட் அடிக்க வந்துட்டு நாய்க்கு பேச்ச பாரு.
டேய் மச்சான், நாளைக்கு வேற ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்றாடா. ஒரே கடுப்பா இருக்குடா, என்ன பண்றேனே தெரிலடா. டேய் மச்சான், அதெல்லாம் விட்றா, ஒரு கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும்டா. ஆத்தி மறுபடியுமா? ப்ரோ, அந்த பையனோட படிப்பு செலவு நானும் பாதி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக ப்ரோ. இந்த காலங்கள் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். ஒவ்வொரு சீசன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு பிடிக்காதனால அந்த ஒரு சீசன் வராமல் இருக்க போகிறதும் இல்லை, நம்மளுக்கு பிடிச்சிருக்கனால அந்த சீசன் நம்ம கூடயே இருக்க போகிறதும் இல்லை. நம்புங்க, எல்லாம் மாறும்.